நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். ரொம்ப வணக்கம் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கே பிறந்து வளர்ந்து படித்தவன். எனக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜ், என்னோட ரிசோர்ஸஸை வச்சுட்டு நம்ம ஊருக்கு நான் என்ன பண்ணலாம், எப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம், எப்படி எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இங்கே வரது ரொம்ப உண்டு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இங்கே தான் இருந்தாங்க. இப்போ அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா வேற ஊரில் இருக்கிறாங்க. நான் எப்பவுமே இங்கே வச்ச யோசிக்கிறது, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ புத்திசாலியாக இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளவோ தெரியும் இவங்களுக்கு. ஆனால் நான் இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி இவங்களை இன்னும் முன்னுக்கு வர முடியும், எப்படி படிக்க வைக்க முடியும், எப்படி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறது. ஐஐடி பெரிய இன்ஸ்டிடியூட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்தியாவில் இந்த குவாலிட்டி கிடைக்காது எஜுகேஷன். ஸோ நான் எனக்கு ரொம்ப லக்கின்னு வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு இடம் கிடைச்சது அது கஷ்டம், அப்புறம் அதை படித்து பாஸ் பண்ணுறது கஷ்டம். எனிவே அது ஆனப்புறம் ஐஐடியோட சேர்ந்து எதாவது நான் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அது ஒரு சென்டர், அதை உலகத்திலேயே பெரிய சென்டர், உலகத்துல எல்லாரோடையும் கம்பீட் பண்ற மாதிரி ஒரு சென்டர் ஆரம்பிக்கலாம். அப்போ சின்ன பசங்கள்லாம் போய் அதில் போய் எனக்கு இல்லை, நான் இருந்துச்சு அப்படி கிடையாது. அதனால எனக்கு அந்த ஆசையில கிரியேட் பண்ணேன். அப்போ ஐஐடியில் அங்கே டைரக்டர் டீன் அவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால அது ஒழுங்காக போயிட்டு இப்போ எனக்கு ஆசை, நான் திருப்பி 5 வருஷம் 10 வருஷத்தை வச்சேன் அதே சென்டர்ல. இந்த லெவலில் இல்லாத அங்கே போய் உலகத்திலே எல்லாரும் சொல்ல வேண்டியது, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டர் தான் இதெல்லாம் படித்து இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அது ஒரு ஆசையாக இருக்கு. அது என்னால் மட்டும் பண்ண முடியாது, எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். பட் நம்ம ஊரில் அந்த மாதிரி டேலண்ட்டும் இன்டெலிஜென்ஸும் இருக்கு, நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங்.